ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. மிக அருமையான வேத வசனம். இங்கு மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தில் கூட நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை தேவன் இந்த உலகத்தில் தமக்காக பரிசுத்த ஜனமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களை அழைத்திருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களை நடந்து கொள்வது மிக அவசியம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல அல்ல, நாம் பரலோகத்தின் புத்திரர்களாக பரிசுத்தவான்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால். அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களா என்று சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை அந்த பாத்திரவான்களாய் நடந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட சாந்தத்தோடு கூட நீடிய பொறுமையோடு கூட இந்த பூமியில் வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பரலோகத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அங்கு வாழ்கிற நம்முடைய குணாதிசயங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில் எல்லா மனிதர்களும் இருக்கிறது போல நாம் இருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப் போகிற அதற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அநேகர் இந்த காரியங்களை மறந்து நம்முடைய குணாதிசயங்களை எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொரு நாளிலும் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட இருப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சாந்தத்தோடு இருப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீடிய பொறுமையோடு இருப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீடிய பொறுமை என்று நாம் வேதத்தில் பார்த்தால் யோபு மிகவும் பொறுமையாக இருந்தார். வந்த உபத்திரவங்களிலே தேவனை பற்றி குறை சொல்லாதபடிக்கு பொறுமையாக இருந்தார். ஆபிரகாமை பார்த்தோம் என்றால் அவரும் தன் ஆசீர்வாதத்துக்காக மிகுந்த பொறுமையோடு கூட காத்திருந்தார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் மனத்தாழ்மையோடு கூட சாந்தத்தோடு கூட நீடிய பொறுமையோடு கூட நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். இப்படி வாழ்வது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் அது தகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்மிடத்தில் தேவனுடைய அன்பு இருக்கும்போது தான் இருக்கும்போது தான் இதை வெளிப்படுத்த முடியும். அதனால் கிறிஸ்துவின் அன்பு நாம் சிலுவையில் அவர் பாடுகளை படும்போது அவருக்கு எப்படிப்பட்ட அன்பினால் அவர் எல்லாவற்றையும் தாங்கி சகித்தார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் சிலுவையில் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அன்பை வெளிப்படுத்துகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அன்பினால் அவரை வெளிப்படுத்தி நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்கள், எல்லா வேதனைகளையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா பாடுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும், மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும், சாந்தத்தோடு இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் இந்த பூமியில் கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த வசனத்தில் இருக்கிறது போல நாம் இருந்து வாழ்ந்து அன்பினால் தாங்கி அநேகரை கிறிஸ்துவண்டை சேர்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, அருமையான வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்குள்ளே உம்முடைய குணாதிசயம் இருக்கும்படியாக நீர் எப்படி வாழ்ந்தீரோ அதுபோல் நாங்களும் வாழ்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. அது மாத்திரமல்ல, நீர் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படியாக எங்களுடைய காரியங்கள் மனத்தாழ்மையும் சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும் இருக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.